ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யுஐஇஜிபி ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கான கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன தேவைப்படும், என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு முதற்கொண்டு இதில் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீமில் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 8th பாஸ் ஆகிருந்தால் போதும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து 1,50,000 இருக்கணும். உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடம் வந்து 3 இயர் வந்து சேமான அட்ரஸ்லேயே இருக்கிற மாதிரி குடியிருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தினுடைய ப்ராஜெக்ட் லோனு வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்க்கு, அதாவது ட்ரேடு பிஸ்னஸ் பண்ணிங்க, வியாபாரம் பண்ணிங்கன்னா 1 லட்சம் வரையும் பெறலாம். சர்வீஸ் பண்ணிங்கன்னா 3 லட்சம் வரையும் பெறலாம். மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்னால் 10 லட்சம் வரையும் லோன் வாங்கிக்கலாம். இதுக்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல், காலேஜ் டிசி வந்து 2 காப்பி, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு வந்து ரேஷன் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு வந்து 2 காப்பி. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு வந்து 2 காப்பி வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒரிஜினல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பி ஒன்று, ஒரு ஜெராக்ஸ் ஒன்று. அது வந்து கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரோடு இருக்கணும். கொட்டேஷன் வந்து எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு, இப்போ ஒரு மெஷின் இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து கொட்டேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். மெஷின் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கொட்டேஷன் தேவை. அது வந்து ஜிஎஸ்டி நம்பர் பதிவு பண்ண ஒரு கம்பெனியாக இருக்கணும் நீங்கள் கொட்டேஷன் வாங்குகிற கடை வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாள் இராணுவ வீரர் இல்லை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்று வந்து 2 காப்பி வேணும். கடைசியாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதிமொழி பத்திரம். உறுதிமொழி பத்திரம் எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் லோன் வாங்குறப்ப தான் தேவைப்படும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மாட்டம் கொடுப்பாங்க, மாதிரி படிவு மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து ₹20 ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டி, அதில் வந்து டைப் பண்ணி ரோட்டரி பப்ளிக்கிட்ட வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வங்கியில் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஏற்கனவே யுஐஜிபி லோன் பற்றி நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 தான். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறப்ப 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற வரையும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரையும் இதில் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோனில் வந்து இடம் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ இதில் வந்து லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கடன் பெறத்துக்கு வந்து நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணணுமான்னு கேட்டாங்க. அதாவது தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி இடிவிபி அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சொத்து ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 10 லட்சம் வரையும் ஜாமீன் வந்து தேவை கிடையாது. அதுக்கடுத்து வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏற்கனவே செஞ்சிட்ருக்க தொழிலுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. புதிதாக நீங்கள் தொழில் துவங்கினா மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பயன்பெற முடியும். அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை எந்த நிறுவனம் வந்து அமல்படுத்துகிறாங்க? யுஐஜிபி ஸ்கீம், அதாவது அன்எம்ப்ளாய்டு யூத் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். மாவட்ட தொழில் மையம் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு அமல்படுத்திய நிறுவனம். இதற்கு என்னென்ன மாதிரி தொழில்கள் வந்து செஞ்சால் இதில் வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியில் சாத்தியமாக உள்ள உற்பத்தி, சேவை, விற்பனை இது சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் இதில் வந்து கடன் வாங்கிக்கலாம். வேளாண் சார்ந்த ஆடு, மாடு, பயிர், கோழிகள் வளர்ப்புக்கெலாம் இந்த திட்டத்தில் வந்து கடன் கிடைக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முதலீடு இதில் பண்ணுற மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மொத்த திட்ட மதிப்பில் வந்து 10% வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து 5% வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கடன் தொகையை வந்து எவ்வளோ நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 90 முதல் 95% வரையும் அப்ளை பண்ணலாம். 25% வந்து கவர்மெண்டால் வந்து மானியம் வந்து நமக்கு சப்சிடி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து இதுக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரிசர்வ் பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டி தான். அதுக்கடுத்து வந்து இந்த கடனை வந்து எப்போ திரும்ப செலுத்தலாம், இதற்கான அவகாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 5 ஆண்டுகள். இதில் வந்து திட்ட மதிப்பில் 25%, அதாவது 1,25,000 வரையும் மானியம் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக 2 பேர் சேர்ந்து பண்ணுற இதுக்கு வந்து இதில் லோன் கிடைக்காது. தனிநபர் கடன் மட்டும்தான் இதில் தருவாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் லோன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்க. அதை வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன், அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் ஒன்று வரும் இன்டர்வியூக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் அப்ளிகேஷனை வந்து பேங்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு இடிபி ட்ரைனிங்கும் வந்து கொடுப்பாங்க. அதற்கான கால் லெட்டரும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரைனிங்கை வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். லோன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் இப்போ உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோனுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ப்ரௌசரில் வந்து UIGP அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஆப்ஷன் msmeonline.tn.gov.in வரும். இதில் ஓப்பன் பண்ண உடனே நேராக அப்ளிகேஷன் ஃபார்முக்கு தான் போகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்குன்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொன்று கேட்கும். இது எல்லாத்தையும் வந்து படித்து பார்த்துட்டு அந்த டிக் மார்க்கை வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் செல்லுக்கு உங்கள் செல் மெயில் ஐடி ரெண்டுக்குமே வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இடிபி ட்ரைனிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் அட்டன் பண்ணி இந்த லோனை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.